அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எமது இளைய சமுதாயம் இன்று போதை என்னும் அரக்கனின் பிடியில் மாட்டி அழிந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே போதைக்கு எவ்வாறு அவர்கள் அடிமையாக்கப்படுகிறார்கள் அல்லது அடிமையாகிறார்கள், அதிலிருந்து மீளுவதற்கான சந்தர்ப்பங்கள் எப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்பது பற்றி எம்முடன் கலந்துரையாடுவதற்காக உளநல வைத்தியர் சிவதாஸ் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறார். அவரது ஆழ்ந்த அறிவும் முக்கியமாக இதிலே அவருடைய அனுபவங்களும் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையிலே உளநல வைத்தியர் சிவதாஸ் அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். உங்களுக்கு தெரியும், முந்தைய காலங்களை விட இந்த யுத்தத்துக்கு பின்னரான கால பகுதிகளிலே எமது சமுதாயத்திலே, குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலே இந்த போதை என்கின்ற பழக்கம் மிகவும் பாரதூரமான ஒரு தாக்கத்தை அல்லது அவர்கள் மிகவும் அதற்கு அடிமையாகி அல்லது நிறைய அதனுடன் தொடர்புடைய பல விடயங்கள் எங்களுக்கு பாதகமான விளைவுகளை தந்து கொண்டிருக்கின்றன. முதலிலே நாங்கள் எவ்வாறு இவர்கள் இந்த போதை என்ற விடயத்துக்குள் அடிமையாகிறார்கள் என்பது பற்றி அதிலிருந்து தொடங்குவோம். பொதுவாகவே சமூகத்தில் நாங்கள் இந்த போதைப் பொருள் பாவனை என்பது மிக அதிகமாக நாங்கள் பேசுகின்ற பொருளாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் ஒரு சமூகத்தின் பெர்சன்டேஜை பார்த்தீங்கன்னா போதை விட பல மடங்கு குடிக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் அதிகம். அப்போ ஆனால் போதைப்பொருள் மிகப்பெரிய பேசு பொருளாகவும் உடனடியான பாதிப்பையும் தருகின்றபடியால் போதைப்பொருள் என்பது மிக முக்கியமாக காணப்படுகிறது. இதில் மிக தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், சில ஆளுமை கூறுகள் இப்படியான போதைப்பொருளுக்கு ஆளாகின்ற நிலைமை அதிகமாக காணப்படுகிறது. உதாரணமாக ஒரு திடீரென்று புதிய விஷயங்களை அனுபவித்து பார்க்கிறதோ அல்லது அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குற ஒரு நாவல்டி சீக்கிங் பிஹேவியர் உள்ள ஒரு பர்சன் இதுக்கு டக்குன்னு அடிமையாகி போகலாம். அதை விட ஒரு பரபரப்பு அல்லது துடினமான ஒரு டக்கண்ட ஒரு இம்பல்சிவா உடனடியாக முடிவெடுத்து செய்யக்கூடிய பிள்ளைகளும் இதுக்கு பாதிப்புக்கு அதிகமாக காணப்படும். இப்போ என்ன சொல்றான்றால், இது கிட்டத்தட்ட 60% உங்களுடைய பிறப்பு சார்ந்த காரணிகளிலே தீர்மானிக்கப்படுகின்றது. மெயினா இந்த பர்சனாலிட்டி, இதை விட சப்ளை கிடைக்கிறது. இது பர்சனாலிட்டி அதுகளுக்கு சார்ந்தது. அடுத்தது எவ்வளவு கிடைக்குது சப்ளை. ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கான பேலன்ஸ்ல நாங்கள் இந்த போதைப் பொருள்ல பார்க்கணும். தனியாக சப்ளை மட்டும்தான் காரணம்னு சொல்லிடுறாரு, டிமாண்ட். இப்போ எங்கள நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள்கள் இலகுவாக கிடைக்க தொடங்கினது. அந்த இலகுவாக பரப்பப்பட்டு அல்லது இப்போ கொரோனா டைம்ல எல்லாம் அதுதான் உரிய ஒரு மார்க்கமாக தங்களுடைய நண்பர்களோட பொழுதை செலவழிப்பதையோ தங்களுடைய மனக்குறைகளை சேர்ந்திருந்து கதைப்பதற்கான ஊடகமாக மாறினது. முன்பு எப்படி கல் சாராயம் இருந்தது, திடீரென்று இது மாறி. அப்படி மாறினதால திடீரென்று அது பழக்கத்துக்கு வந்து இது மிக முக்கியம் என்றால் அந்த விட்ரோல் என்று சொல்லுவோம். அந்த எடுத்த பிறகு அதை எடுக்காம இருக்க வார அந்த பிரச்சனை வந்து போதைப் பொருளை மிக தீவிரமாக காணப்படும். அந்த தீவிரமாக ஒரு சில நாட்கள் காணப்படுகின்ற அந்த விடயம் அதை தாங்க முடியாமல் கூடி பலர் தற்கொலை செய்திருக்கின்றனர். அப்ப அந்த தீவிர தன்மை காரணமாகவும் இந்த போதைப் பொருள் முக்கியத்துவத்தை பெறுகிறது, மதுபானம் மற்றவர்களோட ஒப்படைக்க. அப்ப இப்படியான நிலைமை வந்தோன்னா அவர்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு பெற்றோர்கள்ட்டையோ இருந்து தான் பணத்தை பெற்றுக்கொள்றாங்க. உதாரணமாக பெரும்பாலான போதைக்கு உட்பட்டவர்களை பார்த்திருக்கிறேன், அவர்கள் தன்னுடைய தாயிடமிருந்து தான் பணத்தை பெற்றுக்கொள்றார்கள். இப்போ தாயை எப்படியோ விரட்டி நான் சாக போறேன்னு, நான் எதுக்கு இல்லாமல் இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பணம் தாயிடமிருந்து தான் போயிருக்கிறது. இதை கொண்டு அவர்கள் இந்த பொருட்களை பெற்றுக்கொள்றார்கள். இப்போ சில நேரத்தில் அதன் பெறுமதி அல்ல விலையும் கூடி குறைஞ்சு வரணும். ஆனால் ஆக கடுமையான விலை அதிகரிப்பு காணப்படுற இல்லை. வாங்கக்கூடிய ஒரு லிமிட்டுக்குள்ள அந்த போதைப் பொருட்கள் நமது சமூகத்தில் கிடைக்கிறது என்பது மிக முக்கியமானது. அடுத்தது இப்போத்த யங் ஜெனரேஷன் ஒரு ட்ரெண்டாகவும் மாறிட்டு. சில நாடுகளில் அப்படி இல்லை தானே, சில நாடுகளில் அது இப்போ உதாரணமாக கனபிஸ் சொல்ற கஞ்சா என்பது வந்து லீகலைஸ், அது நீங்கள் பாவிக்கலாம் என்ற மாதிரியே இருக்குது. எங்கள் நாட்டில் இது எல்லாத்தையும் தடுத்திருந்தும் இந்த மாதிரியான பாவனைகள் அதிகரித்து செல்வதற்கு பல காரணங்கள் உண்டு. தனிப்பட்ட பர்சனாலிட்டி ரீசன்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி ரீசன்ஸாக இருக்கலாம்,
குடும்பத்தில் ஒருவர் பாவிக்கிறதா இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் அவர்களுக்கு சரியான ஒரு வீட்டிலேயே இருக்க விருப்பம் இல்லை, அம்மா அப்பாவும் சண்டை பிடிச்சு கொண்டு இந்த நேரம் ஒரு குடும்ப செயற்பாடு குறைவாக இருந்த ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலிஸ் என்று சொல்லும். அப்படியான குடும்பங்களும் இதுக்கு ஒரு எதிர்நிலையாக காணப்படுறது. மற்றது ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட் அல்லது படிப்பில் குறைவாகி அவர்கள் வேற ஒரு லெவலில் ஃப்ரெண்ட்ஸோட சேர தொடங்கி பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இதுகளில் இன்வால்வ் ஆகிறதும் அதிகமாக காணப்படும். இப்போ சில காரணிகள் இந்த போதைப்பொருள் பாவனையை மிக முக்கிய அடிப்படை காரணிகளாக இருக்கின்றன. அப்போ நீங்கள் கூறியதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு நேச்சர், அதாவது ஜெனட்டிக்கலாகவே எங்களுடைய பர்சனாலிட்டி ட்ரைட் அதை கொண்டு வரலாம் என்றதையும், மற்றது அந்த கியூரியோசிட்டி அல்லது அட்வென்ச்சர் சீக்கிங் பிஹேவியர், எங்களுக்கு புதுசாக பார்க்கணும் செய்து பார்க்கணும் என்ற பிஹேவியரும், மற்றது ஏதாவது இன்னொரு ஆறுதல் தேட வேண்டிய நிலை குடும்பங்களில் பிரச்சனை இருக்க அதுக்கு ஆனதாகவும், அல்லது எங்களோட சப்ளை கிடைக்கின்ற பொழுது அதை நான் செய்து பார்க்கலாம், அல்லது ஒரு கோல் இல்லாத ஒரு ட்ராப் அவுட்ஸ் ஒரு இலட்சியமே இல்லாமல் திரிகிறவர்களும் இப்படியான சந்தர்ப்பமாக இருக்கலாம். அப்போ இந்த போதைக்கு உட்படுகிறவர்களுக்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டும் என்றால் இதற்கு ஈடான ஏதாவது மாற்று வழிகளுக்கு அவர்களை இட்டு செல்வதற்காக ஏதாவது மாற்று வழிகள் இருக்கிறதா என்பது பற்றின உங்களது ஆலோசனைகளை. உதாரணமாக இப்ப நண்பர்களோட சேர்ந்து கதைத்து விளையாடி ஒரு பொது நிகழ்வுல கலந்து கொண்டு போற தன்மை மிக முக்கியமான ஒரு ஆல்டர்னேட்டிவ். இப்ப அந்த ஆல்டர்னேட்டிவை நாங்கள் ஆதரிச்சால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதால இது ஒரு சாதாரண விடயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவை அந்த ஆல்டர்னேட்டிவை இளையோருக்கு தெரியாம இருக்கலாம், அதை தெரியப்படுத்தி அதை ஆல்டர்னேட்டிவ் ஆக்குறது பெரியவர்களோட கடமையும் தான். அடுத்தது ஒன்றை பார்க்கணும், இந்த டெவலப்பிங் பிரெயின் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 21-22 வயசுக்குள்ள இந்த பிரெயின் டெவலப்பிங் நடக்கும். அதுக்குள்ள போதைப் பொருளை பாவிக்கிறார்கள் தீவிரமான அடிமையானவர்களாக காணப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 24 வயசுக்கு பிறகு பாவிக்கிறவன் ஒரு தீவிரமா அடிமையாகிறது குறைவு. இப்படியானவர்கள் பார்க்க ஏர்லியா பிள்ளைல நோ சொல்ல பழக்கத்தான் வேணும். அதாவது ரிஃப்யூசல் ஸ்கில், என்னத்தையும் எனக்கு தேவையில்லாத நான் ஒரு ஆக்ரோஷமா இல்லாமல் ஒரு அசர்ட்டிவா நான் ரிஃப்யூஸ் பண்ண போடுற ஸ்கில்ல பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேணும். ஹவு டு சே நோ. அப்ப அந்த நோன்றதை ஒரு ஸ்ட்ராங்கா ஃபேமா சொல்றதும் ஒரு ஸ்கில் முக்கியமான. அந்த ஸ்கில்ல ட்ரெயின் பண்றது என்பது பிள்ளைகளுக்கு பெற்றோர்களோட ஆசிரியருடைய மற்றவருடைய கடமையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் முக்கியமாக நீங்கள் 2-3 விடயங்கள் கதைச்சீர்கள். ஒன்று நாங்கள் சமூகத்தில் மற்றவர்களுடன் இணைந்து ஊடாடி நாங்கள் பழகுகின்ற சந்தர்ப்பங்கள். இப்போ கூடுதலாக நாங்கள் எங்களது பிள்ளைகளை பரீட்சை மையமாகவும் டியூஷன் பள்ளிக்கூடம் அப்படி போய் வருகின்ற இந்த கோயில்களுக்கு போகிறதோ சமூகத்தில் ஈடுபடுறதோ அப்படியான சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு வழங்காது. நீங்கள் சொன்னது போல் அவர்களுக்கு அதை காட்டாது விடுகின்ற பொறுப்பு பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. ஆகவே இதை உதாரணமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் வீடுகளில் கூழ் காய்ச்சி அயலவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக குடிக்கிறன்றது இப்ப அரிதா போய்விட்டது. எங்களுக்கு அந்த கூழ் என்ற அந்த பதார்த்தம் தான் எங்களை எல்லாரையும் இணைச்சது. இப்ப அதுக்கு பதிலாக இப்ப பியரும் ஆல்கஹாலும் கஞ்சாவும் வந்து விட்டதுண்டா நாங்கள் அதை இழந்து போனோம். ஏன்னா அது ஒரு பாஷ் இல்லை, அது ஒரு ஃபேஷன் இல்லைன்ற ஒரு எண்ணப்பாடு எங்களுக்கு வருது. ஆனால் ஒரு சின்ன ஒரு ஆல்கஹாலையும் ஒரு கூலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் வேல்யூ எவ்வளவு பெரிய மடங்கு என்பது பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க தான் வேணும். நீங்கள் வரும்பொழுது காய்த்து கொண்டு வந்தீங்க நேற்று சித்திரை கஞ்சி காய்ச்சி குடிச்சதை பற்றினார். அப்படியான நிகழ்வுகளில் இந்த பிள்ளைகள் பங்கு பெற்றாமல் இருப்பதற்கு பெற்றோர்களும் முக்கிய பங்காளிகளாக இருக்கிறார்கள். அடுத்தபடியும் குறிப்பிட்டீர்கள் அந்த 21 வயதுக்குள்ள அந்த பிஹேவியர் இன்ஸ்டில்ட் ஆகிறது முக்கியமாக பாடசாலைகளில் தான் அந்த பருவத்து மாணவர்கள் இருப்பார்கள். ஆகவே பாடசாலைகளும் ஆசிரியர்களும் இதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு, சமூக வரலாற்று கடப்பாடு அவர்களுக்கு இருக்கிறது. அடுத்தது நாங்கள் இந்த போதைக்கு அடிமையாகாமல் இருப்பதற்கான இந்த வகைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கின்ற பொழுது மிக முக்கியமான என்ன வித ஸ்கில் அவர்களுக்கு வளர்த்தால் நல்லா இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? முதலாவது ஹவு டு சே நோ சொல்ற ரிஃப்யூசல் ஸ்கில் மஸ்ட். ரெண்டாவது இந்த அசர்ட்டிவா நோ சொல்றது. ஒரு ஃப்ரெண்ட் கேட்டா அவனுக்கு முகம் சொல்லக்கூடாது, அவனோட முகம் கோணக்கூடாது, நான் அவனுக்காக செய்யணும் இல்லாமல் அவனை ஒரு வெரி அசர்ட்டிவாக அவனை விளங்கப்படுத்தி தன்னுடைய பிரச்சனையை சொல்லி பழக்கிறதுன்றது மிக முக்கியம். அதோடு மிக முக்கியமான. அடுத்தது நாங்கள் எங்களோட சில பழக்க வழக்கங்களை ஒரு 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 கட்டுப்பாட்டு சுய கட்டுப்பாட்டை வலியுறுத்த வேண்டிய தேவையும் ஒன்று இருக்கிறது. நோன்றது ஒரு வழியில சொல்றதோட எனக்குன்ற ஒரு லைஃபை ஸ்ட்ரக்சர் ஆக்கி கொண்டுறது முக்கியம்.
அதிலும் இந்த பிள்ளைகள் அந்த ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன் அந்த கவன குவிப்பு குறைஞ்சு ஒரு கோல் இல்லாம அவைக்கு ஒரு போர்டம் என்ற ஒரு சலிப்பு வருகிறது. இந்த சலிப்பை கையாளுதுன்றது முக்கியமானது. இப்போ நீங்கள் ஒரு காலையில் எழுப்பி நேரத்துக்குள்ள நீங்கள் ஒரு சலிப்படையக்கு என்ன செய்யறதுன்றதான் உங்களோட வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும். இந்த சலிப்பு எவ்வாறு கையாளுதல், இப்போ சலிப்படையும் பொழுது என்ன செய்யலாம், அப்படியானவர்கள் இப்படியானவர்கள் பொதுவாக இந்த எக்ஸைட்மெண்ட் சீக்கிங்கும் இருக்கும். எந்த ஒரு பரபரப்பு ஒரு ஒரு அப்போ அப்படியானவர்களை எப்படி நாங்கள் அந்த பரபரப்பு நிலையோ அல்லது அதை வேறு திசைகளில் செய்து பெரிய ஒரு கோயில் திருவிழாவை அரேஞ்ச் பண்ணியோ அல்லது வேறொரு விடயத்தில் ஈடுபடுத்துற மூலம் அதே பரபரப்பு கிடைக்கிறது. அப்படியான விடயங்களை செய்யறது நண்பர்களுடைய எவ்வாறு செலக்ட் பண்ணி அதை நண்பரை சூஸ் பண்ணி அந்த ஒரு நட்பு வட்டத்துக்குள்ள ஒரு வேல்யூஸை வச்சு கொண்டு இந்த விடயங்கள் எல்லாம் மிக முக்கியமாக கவனிக்கப்படும். ஆகவே ஆசிரியர்கள் வந்து அதாவது பாஸ் பேப்பர்ஸே நெடுக திருப்பி செய்து அப்படியே இருந்து டியூஷனுக்கு போயின்றதை விட்டு பாடசாலைகளில் இப்படியான நிகழ்வுகளை ஏற்படுத்தி மாணவர்களை ஆக்டிவாக பங்கு பெற்ற வைப்பதன் மூலம் இதுல முக்கியமா நீங்க பாருங்கன்னா பாடசாலையில ஒரு குரூப்புள்ள படிச்சு கொண்டு இருக்கும். நீங்க விரும்பாவது படிக்கத்தான் செய்ய போது அதுல இன்டெலிஜென்டோ அதுல இதெல்லாம் எல்லாம் கூட சிலது வந்து துப்புரவா படிக்க விட போறது ட்ராப் அவுட்டு போகுது. இப்ப நடுவுல இருக்கிற குரூப் ஒன்று இருக்குது, இந்த தளம்பல் நிலையில இப்ப ஆசிரியர் மிக முக்கியமான போக்கஸ் அவர்களாத்தான் இருக்கும். நாங்கள் எங்களோட அடைவு மட்டத்தை காட்டணும்ன்றக்கா வேண்டி நல்ல பிள்ளைகளை நெடுக போசிச்சு அதை கூட்டி போட்டு நாங்கள் இவர்களை கவனிக்காம விடுறதுனால இந்த பாடசாலையில் நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ நாங்கள் ஒரு தளம்பல் நிலையில் இருக்க பிள்ளைய நாங்கள் சில போல சரியா கையாள வேண்டிய தேவை. உதாரணமாக நாங்கள் படிக்கிற காலத்துல கோயிலேருந்து இயல் பாடத்தை தீர்மானிக்கிறதுல தளம்பல் இருந்தாலும் கடைசி ஆசிரியர்கிட்ட நாங்கள் முடிவுகளை கேட்டு செய்திருக்கோம் தானே. ஆசிரியர்களோட முக்கியத்துவம் அந்த அளவுக்கு இருந்தது. ஆனா இப்ப அவர்கள் ஆசிரியர் சொல்லி கேட்கிறார்கள் என்றால் ஒரு சந்ததி திடீரென்று அப்படி வந்திருக்கிறார். அப்ப அதுக்கு காரணம் என்னென்றால் எல்லாரும் மற்றவர்களோட நலனை ஃபுல்லாக மறந்து விட்டு ஒரு சார்ந்த நலன்களோடு இருக்கிறது. ஆசிரியரா இருக்கலாம், வைத்தியர்களா இருக்கலாம், எல்லாருமே அப்படி போக இப்படி ஒரு நிலைமை அவல நிலை வருது. இன்னொரு சமூகத்திலே ஒரு கருத்து இருக்கிறது. உங்களுக்கு இருக்கின்ற அனுபவத்தை வைத்துக்கொண்டு இந்த கருத்தை எப்படி நாங்கள் எதிர்கொள்ளலாம் என்று சொல்லுங்கள். இப்போ உதாரணமாக இந்த போதைக்கு அடிமையாக்கப்படுகின்ற பிள்ளைகள் பெரும்பாலும் உயர்நிலையில் பதவியில் இருப்பவர்கள் அல்லது சமூக அந்தஸ்துள்ளவர்கள் தான் இதற்குள் உள்வாங்கப்படுகிறார்கள், அப்படியான ஒரு கருத்தும். இன்னொரு கருத்து திட்டமிட்டு எங்கள் இனத்தின் மீது இது செலுத்தப்படுகிறது என்று சிலருடைய கருத்துக்களும் இருக்கிறது. இதனுடைய உண்மைத்தன்மை அல்லது நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நீங்கள் பொதுவாக நான் பார்த்த அளவில் ஒரு சரியான ஒரு சோஷியலி ஒரு ஹை லெவல்ல உள்ள சமூகத்துல போதைப்பொருள் பாவிக்கிறது என்பது மீடியாவுக்கும் செய்திகளுக்கும் சரியா வருது இல்லைய சோஷியலி டிப்ரைவ் கம்யூனிட்டியில, அதாவது பொருளாதார ரீதியாக அல்ல சமூக ரீதியாக ஒரு தாழ்ந்த நிலையில் பின்தங்கிய நிலையில் இருக்கிற ஒரு சமூகத்திலிருந்தால் அதிகமானார்கள் போதைப்பொருளுக்கு பாவிக்கணும். மற்றது போதைப் பொருளால் இருந்தவர்களோட பணவிலை பார்த்திருக்கேன். அநேகமான அவர்களுடைய பேக்ரவுண்டும் அதாவது. ஆனா ஒரு சில இப்போ ஹைஃபையான ஸ்கூல், ஒரு வெரி ஃபேமஸ் ஸ்கூல்ல ஒரு புள்ள பாவிக்கிறது, 2 புள்ள பாவிக்கிறது மீடியாவுக்கு அது மிக முக்கியமாக வரதால அது காணப்படுகிறது. ஆனா எப்படியோ ஒரு பெர்சன்டேஜ் குறைவா இருந்தாலும் அவையிலையும் பாதிக்கத்தான் செய்யும், அது முக்கியம். மற்றது இப்ப நாங்கள் இப்ப எங்கள் நாட்டில் போர் நடைபெற்று கொண்டிருக்க மக்கள் எல்லாரும் ஒரு விதமான ஒரு பொது நோக்கோடு இணைக்கப்பட்டு ஒரு சர்வைவல் மோட்ல நாங்கள் இயங்கி கொண்டிருக்க, மற்றது எங்களை சுற்றி பாதுகாப்பான ஒரு ஒரு கட்டமைப்பும் இருந்து கொண்டிருந்தது. எங்களுக்குள்ள வந்து ஊடுருவி வர முடியாது மேலே போதைப்பொருள் வராமல் இருந்தது. இப்போ போதைப்பொருள்ன்றது வர தொடங்கிது. இல்லை இப்போ அண்மையில் நான் இந்தியாவுக்கு போயிருந்தபோது சென்னையிலாம் மிகப்பெரிய பிரச்சனையாக வந்துட்டு, மிகப்பெரிய அளவில் போதைப்பொருள் பல இடங்களில் வந்துருக்கு. அவை சென்னையில் போய் அரசாங்கம் செய்திருக்காதான், இப்போ இலங்கையிலேயும் வந்து அதன் தாக்கமும் இருக்கிறது. மற்றது இதை கிடைக்க பண்ணுறதில்ல அரசியல்வாதிகள் பலர் அதில் இன்வால்வ் ஆகிருக்கலாம். அப்போ அது வந்து சப்ளை சார்ந்த காரணம். ஆனால் இந்த சப்ளையா இருந்தாலும் மற்றவன் இனத்தை அழிக்க போறான், அவனுக்கு எதிராக நாங்கள் எதிர்க்கணும் நினைக்கிறவர்கள் எல்லாரும் அப்படி சப்ளைக்கு உள்ளாக வர்றதே தடுத்து நிறுத்துறதுக்கு உஷாரா போராடத்தானே குரல் கொடுக்க தான். அது அப்படித்தான் சொல்றேன்னு போட்டு இப்போ பேசாம இருக்கல. நான் சொல்றேன் 2 காரணிகள். ஒன்று சப்ளை சார்ந்தது, டிமாண்ட் சார்ந்தது. இப்போ எங்களோட டிமாண்ட் சார்ந்த விடயத்தை நாங்கள் அலட்சியமா செய்து விட்டு சப்ளையில மட்டும் பழி போடுறதால இந்த பொது பழக்கத்தை குறைக்கவும் முடியாது, சம்பந்தமா எதுவும் செய்ய முடியும். எங்களால் சப்ளையை கட் பண்ண இயலாட்டி நாங்கள் டிமாண்டை
பற்றி தான் கதைக்கலாம். இப்போ டிமாண்டை குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை ஒரு ஆக்களை பிள்ளைகளை எம்பவர் பண்ற மூலம் அல்லது அவையில ஒரு திறன்களை வளர்த்து கொண்டு ரிவ்யூசல் என்று நோ சொல்ல சொல்லி பாடசாலையில் இப்படியான விடயங்களுக்கு ஆரம்பம் முதலே நோ சொல்ல பழக்கி இப்படியான விடயங்கள் இது இந்த முக்கியத்துவத்தை வழங்கி இது எங்களை அழிக்கிறதுக்கு வந்திருக்கு, எங்களுடைய இனத்தை கூறு போட நாசப்படுத்த வந்திருக்கு, இந்த பொருளுக்கு அடிமையாகாதீர்கள் சொல்லுங்களேன். அதை கூடி சொல்லாம இதை சொல்லிக் கொண்டது இந்த பிரயோஜனம். அந்த வகையிலே இது ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் என்றும் நாங்கள் பெரும்பாலும் எங்களோட கொண்ட்ரோலுக்கு இல்லாத விஷயத்தை விட எங்களோட கொண்ட்ரோலுக்கு இருக்கிறத பற்றி கதைக்கலாம் என்றும். அப்போ நீங்கள் சொன்னீங்கள் அந்த மாணவர்கள் மத்தியிலோ அல்லது இதற்கு அடிமையாகக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளவர்கள் மத்தியிலே நாங்கள் இதனுடைய பாதிப்பை பற்றி எடுத்து சொல்லி அவர்களை நாங்கள் வழிப்படுத்த வேண்டும். அந்த வகையிலே உங்களுக்கு இருக்கின்ற அனுபவத்தை வைத்துக்கொண்டு இப்படியான போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களிலே ஏற்படுகின்ற உடல் உள தாக்கங்கள் எத்தகையதாக இருக்கும் என்பதை பற்றி அறிந்து கொண்டால் அவர்கள் ஓரளவுக்கு இதிலிருந்து தப்பிக்கொள்ளலாம். பொதுவாக எல்லா போதைப் பொருட்கள், உதாரணமாக மதுபானம் முதல் உச்சி முதல் உள்ளங்கால் வரை பாதிக்கக்கூடியது. அதை விட கேன்சர் அப்படி போட்ட புற்றுநோய்களை கூட தர வேண்டது. அப்ப இதுல இந்த விதமான கருத்தும் இல்லை. ஆனா இதுல மிக முக்கியமான ஒரு விடயத்தை கருது கொண்டோனும் பல போதைப்பொருள் பாவனையாளர்களுடைய உள குறைபாடுகள் அல்லது உள மருத்துவ குறைபாடுகள் காணப்படுறது அதோட சேர்ந்து காணப்படுது. உதாரணமா ஒரு பைப்போலர் அஃபெக்டிவ் டிஸார்டர்னு சொல்லப்படுற சில நோய்கள் அல்ல ஒரு பதகளிப்பு குணம். இப்ப ஒரு மனிதனுக்கு ஒரு சில உள நோய்கள் வரலாம். அப்ப உதாரணமாக நாங்கள் மன உளப்பிளவு நோய் என்று சொல்லுவோம், உளமாய நோய்கள். அப்படியான நோய்கள்ல வாரவர்கள் போதைக்கு அடிமையாகிறது அவர்கள் இயல்பாகவே ஜெனட்டிக் அவருடைய நோய் காரணமாக உடற்றொழியல் ரீதியாகவே போதைக்கு அடிமையான தன்மையை அதிகமாக கொண்டிருக்கிறான். அங்கே அது கவனிக்கப்பட வேண்டும். மற்றது பதகளிப்பு, பதட்டம், எந்த நேரம் ஒரு மனச்சோர்வு அப்படியானவர்களும் இதுக்கு அதிகமாக போறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அந்த அடிப்படை காரணி மேலோட்டமாக அது போதைப்பொருள் பிரச்சனையா இருந்தாலும் அடியில் உள்ள காரணிகளும் நாங்கள் கையாளத்தான் வேணும். அப்ப அதை விட பிள்ளைகளுடைய கற்கை திறன் அல்லது அவர்களுடைய செயற்பாட்டில் மாற்றங்கள் அல்லது ஒரு பெர்ஃபார்மன்ஸில் ஒரு வீழ்ச்சி காணப்படும் பொழுது பெற்றோர்கள் அலர்ட்டாக இருக்கும். பிறக்கண்டால் என்னென்று தெரியவில்லை என்றால் 2 வருஷம் 3 வருஷம் பாவிச்ச ஒரு தண்டை புள்ள போத பொருள் இருக்குன்னு 2வது 3வது வருஷத்தில் ஒரு பெற்றோர் அறிகிறது என்பது கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்குது நாட்டில். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் அசட்டீனமாக இருக்கணும் என்றால் அதை பற்றின அறிவில்லையோ அல்லது பிள்ளைகளை கண்மூடித்தனமாக நம்பினமோ அல்லது பிள்ளைகள செயற்பாடுகள் அக்கறையின்மைன்னு தான் வேற பார்க்குது. அதை தவிர்த்து நாங்கள் அதையாவது நாங்கள் கையாளணும்னு நினைக்கிறோம். இப்போ கிட்ட நீங்கள் உதயன் பத்திரிகையிலே பார்த்துருந்தீங்கன்னா 4 இறப்பு நடந்திருக்கிறது இந்த போதைப் பொருளால். அப்போ இறப்பு வரைக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு பாதகாரக்கன். என்னன்னா இந்த போதைப்பொருள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த போதைப்பொருள்கள் செயற்படுகின்ற ரிசெப்டர்ஸ் இருக்குது. அதாவது நரம்பு கலங்கள்ல போய் அது செயற்படுறதுக்கான ரிசெப்டர்ஸ் இருக்கும். அதுக்குள்ளான தொட்டு அதுக்குள்ளால போகுது. அந்த ரிசெப்டர்ஸின் அளவு நீங்கள் போதைப்பொருளை நிறுத்தினோட கூடுவா காணப்படும். அப்ப கூடுவா காணப்படுறதோட நிறுத்தி இருக்கிறீங்க, திடீரென்று கொஞ்சம் எடுக்க கணக்க ரிசெப்டர்ஸ் வந்ததால அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இறப்பு கொண்டது. அதால சில பேர் மூச்சு நிறுத்தப்படுது அல்லது எதிர்வினைகள் கொண்ட ஒரு 6 மாசம் நிப்பாட்டினால் திடீரென்று பாவிக்க போய்க்க அதோட தாக்கம் மிக அதிகமாக காணப்படுது. அந்த வகையிலே நாங்கள் இப்படியான பாதகமான விளைவுகளையும் சொல்லி குறிப்பாக நோ சொல்ல பழக்கிறதன் மூலம் தடுக்கலாம் என்று பார்த்தோம். ஆனால் தற்செயலாக பாவிக்கிற ஒரு மாணவனை நாங்கள் அடையாளம் காணுகின்ற பொழுது அவரை புனர்வாழ்வளிப்பதற்கான ஏதாவது வசதி வாய்ப்புகள் பற்றி உங்களுடைய அனுபவங்களை. உதாரணமாக எங்களுடைய வைத்தியசாலையில் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இப்படியானவர்களுக்கான ஒரு கிளினிக்கை செய்து கொண்டிருக்கின்றோம். அது சில உள்ள கோட்ஸால வரலாம், எங்களோட சட்ட வைத்திய அதிகாரியால் வரலாம், பெற்றோர்கள் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அப்படியானவர்களுக்கு கிரமமாக ஒவ்வொரு வள்ளியும் சந்திச்சு நாங்கள் ஒரு சில சிகிச்சைகளை செய்யலாம். அடுத்தது அதை குளிர்ச்சிகிச்சையாகவும் செய்கின்றோம். குளிர்ச்சிகிச்சை இதை விட புனர்வாழ்வு ஒரு ரெசிடென்ஷியல் ரீஹாபிலிட்டேஷன், அதாவது தங்க வச்சு செய்கிற ரீஹாபிலிட்டேஷன்ன்றது வடபகுதியில் குறைவென்றாலும் தென்பகுதியில் காணப்படுது. இப்படியான சிலரை அங்கு அனுப்புகிறார்கள். ஆனால் இதில் என்ன பிரச்சனை என்றால் இது எல்லாத்தையும் கிரமமாக செய்யாம ஒரு தடவை புனர்வாழ்வுக்கு என்று அனுப்பி போட்டு வந்தால் அவர்கள் மீள பாவிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கு. அப்படி என்றால் அவர்கள் புனர்வாழ்வுக்கு வந்து போன பிறகும் தொடர்ந்து ஃபாலோ அப்புக்கு வரணும். இதை ஃபாலோ அப் பண்ணி ரெகுலராக கிளினிக்கை கொண்டு வந்து
செய்கிறது தான் ஒரு வெற்றிகரமான முறை. நாங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா அவர்களுக்கு இந்த போதைப்பொருள் பாவினையால் ஏற்படுகின்ற அந்த விட்ரோவல் சிம்டம்ஸ் சொல்லுவோம், அதை பாவிக்காமல் விட்டதால வர உடற்றொழியல் மாற்றங்களுக்குரிய சிகிச்சை அளிக்கப்படும். உதாரணமாக சில போதைப் பொருள்களுக்கு 5 நாள் 6 நாள்ல அந்த மாற்றம் துப்புரவாக இல்லாமல் போயிடும். அதுக்கு பிறகு அவருடைய சிந்தனை செயற்பாட்டு மாற்றங்கள்லாம் முக்கியம். உடற்றொழியல் ரீதியான மாற்றங்கள் தேவைப்படும். அப்ப இந்த 3 நாள் 4 நாள் 5 நாள் விஷயம் முடிச்ச உடனே அவரை ஒரு கிரமமாக சந்திச்சு செய்தது. அடுத்தது பார்த்திருக்கேன், பெற்றோர்கள் அல்லது குடும்பத்துல ஃபேமிலி வைஃப் அல்லது அப்படியான வைஃப்ன்ற பார்ட்னருன்ற முக்கியத்துவம் மிக அதிகம். நாங்கள் சில சந்தர்ப்பங்களை வைஃபை அந்த பார்ட்னரை நாங்கள் ஒரு கோ தெரபிஸ்டாக தான் மாற்ற வேண்டியிருக்கு. அவைதான் ஏன்னா அவை 24 மணி நேரத்தில் முழு நேரம் அவையோட இருக்க போகணும். அப்சர்வேஷன் அவையை ரிவோர்ட் பண்றது, இந்த நடுகு பேசி பேசிக்கொண்டு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கொண்டு அதுக்குள்ளே இருந்து தள்ளி கொண்டு இருக்காம அதை எப்படி நாங்கள் கையாடுறதுக்கு அவையே ப்ரிப்பேர் பண்ணி செய்யறது நடந்து கொண்டிருக்கு. ஆனா இந்த அளவு மிக அதிகமா இருக்கிறதால இந்த வள பற்றாக்குறையால இதை தொடர்ந்து செய்யறதோ அல்லது கிரமமா செய்யறதுக்கான சந்தர்ப்பம் மிக குறைவு. ஒரு வெள்ளிக்கிழமையில ஒரு கிழமைக்கு. ஆனா இந்த தேவையை பார்த்தால் அது ரெகுலரா சந்திக்கக்கூடிய எங்களோட நாட்டில் உள்ள மிகப்பெரிய குறைபாடுன்னு சொன்னா, இப்ப ஒரு பிள்ளை பாவிக்கிற ஒரு ஆள் அவே ஒரு அடலசன்ஸ் கட்டளமை வளரலாம் பருவம் பிள்ளை இப்படி ஒரு பிரச்சனைக்கு பாவிச்சோன்னா கதைக்கிறதுக்கு ஒரு ட்ராப்பிங் சென்டர் இல்லை. நீங்கள் இந்த எனக்கு இப்படி ஒரு பாவனை இருக்கு, என்ன விட போறேன். ஓரளவுக்கு எங்களுடைய யாழ்ப்பாண பொதுநல வைத்தியசாலையில பலர் நான் நிப்பாட்ட போறேன்னு சொல்ற அளவுக்கு வெறியினம். ஆனா அதுக்குள்ள ஒரு சமூக களங்கம் என்று இருக்குது. ஒரு பொது வழியில இப்படியான ஆக்கள் இப்படியான வளரம் பருவத்தினர் அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இந்த பாவனையாளர் கிட்டத்தட்ட யூத் என்று சொல்லலாம். அவர்கள் தங்களுடைய இந்த பிரச்சனைக்கு நான் இதிலிருந்து விடுபடலாம், நான் இப்படி பழகிட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையம் வெளி இல்லாதது மிகப்பெரிய குறைபாடு. அது ஒன்று வளர்க்கப்பட வேண்டும். அந்த வகையிலே நமது சமூகத்தை குறிப்பாக இளம் சமுதாயத்தை பாதித்திருக்கின்ற இந்த போதை என்பது பற்றி, போதையிலே அதாவது சப்ளை டிமாண்ட் என்ற 2 விடயங்கள் இருக்கிறது. போதைப் பொருட்களை வழங்குதலும் போதைப் பொருளை பெற்றுக்கொள்வதும் என்று. அதிலே போதைப்பொருள் வழங்குதலில் எங்களால் அதனை கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் அதை பெற்றுக்கொள்ளுகிற மாணவர்கள் அல்லது ஏனையோரை நாங்கள் இதை பற்றின விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதன் மூலம் இதனிலிருந்து எமது சமுதாயத்தை காப்பாற்றலாம் என்ற வகையிலே முக்கியமாக பாடசாலைகளிலே குறிப்பாக அந்த 21 வயதுக்குள் அவர்கள் இந்த பழக்கத்தை, அதாவது குறிப்பாக நோ சொல்லுகின்ற பழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்றும், மற்றது சமூகத்துடன் உறவாடுகின்ற எங்கள் உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளுகின்ற தரமான ரிலேஷன்ஷிப் குவாலிட்டி என்பது முக்கியமாக எங்களுக்குள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். மீண்டும் நாங்கள் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும். இப்பொழுது எங்களுடைய பாவனைகள் கைத்தொலைபேசி மற்ற இதுகளினூடாக நாங்கள் அதனை மெல்ல மெல்ல இழந்து கொண்டு வருகிறோமோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. மீண்டும் நாங்கள் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று. மற்றது இந்த மாணவர்களை வழிப்படுத்துவதில் ஆசிரியர்களும் முக்கியமாக பெற்றோரின் பங்களிப்பு இருக்கிறது. அவர்கள் இந்த விடயங்களை அறிந்து அதன்படி நடந்து கொண்டால் நமது சமுதாயம் காப்பாற்றப்படும் என்ற வகையிலும், மற்றது தற்சமயம் இதற்கு அடிமையாகிவிட்ட ஒரு மாணவன் அல்லது இளைஞன் தன்னை மீட்டெடுத்துக் கொள்வதற்கான வசதி வாய்ப்புகள் நமது யாழ் போதனா வைத்தியசாலையில் வெள்ளிக்கிழமைகளில் இவர்களால் நடத்தப்படுகிறது என்றும், அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி மிகவும் பாதுகாக்கப்படும் என்ற உறுதிப்பாடும் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்களை நாங்கள் எமது சமூக அக்கறையுடன் நாங்கள் எமது சமூகத்தை மீட்டெடுப்பதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து இந்த போதைப்பொருள் பாவனையிலிருந்து எமது சமூகத்தை மீட்டு ஒரு வளமான ஒரு ஆத்மா கொண்ட ஒரு சமூகமாக, ஆத்மா படுத்து விட்டதோ என்று சொல்லி இவர் என்னுடன் கதைத்துக் கொள்வார். அந்த வகையிலே எங்களுடன் தனது பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட உளநல மருத்துவர் அன்புக்குரிய எல்லோராலும் நன்கு அறியப்பட்ட சிவதாஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.